செம்மர கடத்தல் என்பதிலே அடிமட்ட தொழிலாளர்களாக இருப்பவர்கள் தான் இப்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடத்தலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வேற எந்த தலைவர்கள் மீது அல்லது அதை நடத்துகின்ற கள்ளக்கடத்தல் தலைவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதில்லை. இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த கொலையை தீவிரப்படுத்துகின்ற பணியை சந்திரபாபு நாயுடு அரசு பதவியேற்றதற்கு பிறகு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அவர் பதவியேற்ற உடனேயே இந்த செம்மர கடத்தலை கடுமையான இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், கடந்த மாதங்களிலேயே 144 தடை உத்தரவு என்பதும் அந்த சேஷாச்சலம் காட்டு பகுதியிலே ஜனநாயக ரீதியை மீறியும் சட்ட வரம்புகளை மீறியும் கண்டவுடன் சுடுகின்ற உத்தரவையும் ஆந்திர அரசாங்கம் இட்டிருக்கிறது. ஆக அங்கே கண்டதும் சுடுகின்ற உத்தரவை இவர்கள் எந்த அடிப்படையில் இட்டார்கள் என்பது தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான கடப்பா, சித்தூர், நெல்லூர் ஆகிய 3 மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஆந்திர அரசியல்வாதிகள் செம்மர கடத்தலில் ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கு அரசியல் செய்பவர்களுக்கு இந்த செம்மர கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், கடத்தல்காரர்கள் நிதி உதவியையும் இயன்ற அளவில் தேர்தலில் நேரடியாக பங்கெடுப்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது ஏதோ கடத்தல் என்பது அங்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று என்ற உண்மை இப்பொழுது மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆந்திர அரசாங்கத்தால் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த செம்மர கடத்தலில் துணை செய்த, உதவி செய்த, அதில் ஈடுபட்ட 2 காவல்துறை அதிகாரிகள் கடந்த வருடத்திலே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயர் காவல் அதிகாரிகள். ஆக ஆந்திர அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக 2 வனத்துறை அதிகாரிகள் செம்மர கடத்தலை தடுக்க முயன்ற பொழுது கொலை செய்யப்பட்டதான செய்தி வெளியிடப்பட்டது. அந்த கொலையும் கூட செம்மர கடத்தலை செய்யக்கூடிய அப்பாவி கூலி தொழிலாளர்கள் செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கொலையை செய்ததாகவும் இதற்கான விசாரணை தேவை என்பதை அங்கிருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தி வந்திருக்கின்றன. ஆக அங்கே நேர்மையான அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கொலை செய்யப்படுவதும், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த கடத்தலிலே நேரடியாக அல்லது மறைமுகமாக பங்கெடுப்பதும் என்பது ஆந்திரா முழுவதற்குமே தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் வெளியில் சொல்வது, இங்கே தமிழக கூலி தொழிலாளர்கள் அங்கே செம்மர கடத்தலை, ஏதோ தமிழர்கள் தான் அங்கே செம்மர கடத்தலை செய்வதான ஒரு பிம்பத்தை ஆந்திர அரசாங்கம் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்பது நேர்மையற்றதாக இருக்கிறது. இங்கே மரத்தை அறுப்பதற்கான கூலி தொழிலாளர்களாக திருவண்ணாமலை மாவட்டங்களை சார்ந்தவர்களை அழைத்து செல்கிறார்கள். அவர் எந்த தொழிலுக்காக அல்லது அவர் ஈடுபடக்கூடிய பணி என்பது எத்தகையது என்பது அவர்களுக்கு சொல்லப்படுவது இல்லை. அப்படியாக மரம் வெட்டுகின்ற பணியில காலங்காலமாக இருக்கக்கூடியவர்களை செம்மர கடத்தலில் மரம் வெட்டுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கிட்டத்தட்ட பாண்டட் லேபர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு கொத்தடிமை முறையின் அடிப்படையில் தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதான ஆந்திர அரசாங்கத்தினுடைய கொலைவெறி தாக்குதல் என்பது திட்டமிட்டு 2011 நடந்திருக்கிறது. நாம் 20 கொலைகளை பற்றி அல்ல, இதற்கு முன்பு 7 கொலைகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 27 கொலைகளை ஆந்திர அரசாங்கம் செய்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் தருணத்தில் முன்வைக்கின்றோம். அதற்கான புகைப்படங்களாக இங்க இருக்கக்கூடிய அந்த 3 பேர் கடந்த வருடம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேருடைய இந்த புகைப்படங்கள் முன்பே வெளிவந்திருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே பத்திரிகையில் இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த கொலைகளை பற்றியுமான விசாரணை இதுவரை நடத்தப்படவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த போலி மோதலிலே அவர்கள் சொல்லப்பட்ட அல்லது நடத்தப்பட்ட அந்த ஓட்டைகள் அல்லது அந்த கொலை என்பது போலியாக நடத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரம் இருப்பதை போலத்தான் கடந்த சமயங்களில் நடந்திருக்கிறது. இதிலே குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், அங்கு மரம் அறுக்கின்ற பணியிலே தமிழக தொழிலாளர்கள் மட்டுமல்ல ஆந்திர தொழிலாளர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆந்திராவினுடைய காவல்துறை என்பது தமிழக தொழிலாளர்களை மட்டும் பிரித்து கொலை செய்வது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதனுடைய பின்னணியிலே என்ன இருக்கிறது என்றால், இங்கே செம்மர கடத்தலில் ஈடுபடுவதிலே ஆந்திராவினுடைய மிகப்பெரிய கட்சிகளினுடைய அரசியல்வாதிகளுக்கு கடும் போட்டி நிலவுகிறது என்பது பல்வேறு ஆவணங்கள் மூலமாக அறியப்பட்டிருக்கிறது. இதை ஆந்திராவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் உறுதி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த
மாவட்டங்களினுடைய ஆட்சியாளர்கள் வெளியிட்ட ஆணை தடுப்பாணையின் அடிப்படையிலும் கூட இவர்கள் பெயர்களின் மூலமாக எந்தெந்த நபர்கள் எல்லாம் கைது செய்து தடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய ஆட்சியாளர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நபர்களும் அவர்கள் அதிகாரத்திலே அரசியல் கட்சிகளிலே பங்கெடுத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக அங்க இருக்கக்கூடிய செம்மர கடத்தல் என்பது 3 பெரும் கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டியின் அடிப்படையில் நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த போட்டியிலே தமிழர்களை பலி எடுப்பது என்பது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய குழுக்களினுடைய சண்டையை தமிழர்களை கொலை செய்வதன் மூலமாக வெளிக்காட்டுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அங்கே செம்மர கடத்தலிலே புகழ்பெற்ற ஒரு கடத்தல்காரராக இருக்கக்கூடிய கங்கை ரெட்டி என்கின்ற நபரின் மீதான குற்றச்சாட்டை நாம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. 2000 சந்திரபாபு நாயுடின் மீது நடத்தப்பட்ட திருப்பதி அருகில் நடத்தப்பட்ட தாக்குதலிலே இவருக்கு பொறுப்பு இருக்கிறது என்று இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நபர் இந்த செம்மர கடத்தலிலே குற்றம் சாட்டப்பட்டவர். இவர் கடந்த தேர்தலுக்கு முன்பாக சிறையில் இருந்து பெயிலிலே வெளிவந்தபோது தப்பி சென்று அவர் துபாய்க்கும் அங்கிருந்து மொரீஷியஸுக்கும் சென்றிருக்கின்றார். இவர் சமீபத்தில் தான் பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த வருடத்தில் 23ஆம் தேதி அளவில் தான் அவர் மொரீஷியஸ் தீவில் இருந்து இலங்கைக்கு செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நபர் கெங்கி ரெட்டி என்று சொல்லக்கூடிய செம்மர கடத்தலை செய்யக்கூடிய ஆந்திராவிலே மிக நன்றாக அறியப்பட்ட ஒரு கடத்தல்காரர். இன்னும் சொல்வதென்றால் கடத்தலுக்கு பெயர் போன இந்த நபர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, இந்த நபரின் மூலமாக தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கடந்த வருடம் மே மாதம் 20ஆம் தேதி 3வது வாரத்திலே சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய கவர்னரை நேரில் சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த பின்புலங்களை எல்லாம் மறைத்து விட்டு ஏதோ தமிழக தொழிலாளர்கள் அங்கே செம்மரத்தை வெட்டி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதான ஒரு பிம்பத்தை ஆந்திர அரசாங்கம் திட்டமிட்டு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்திருப்பது என்னவென்றால், சந்திரபாபு நாயுடு தனக்கு அரசியல் எதிரிகளாக இருக்கக்கூடிய கெங்கி ரெட்டி போன்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கடத்தல்காரர்களை மிரட்டுவதற்காக அவர்களை நேரடியாக கொலை செய்யாமல் அவர்களுக்கு கூலிகளாக வேலை செய்யக்கூடிய பிற மாநிலம், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த கூலி தொழிலாளிகளை கொலை செய்வதன் மூலமாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது சந்திரபாபு நாயுடுனுடைய நேரடியான அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் மூலமாகவும் அவர் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவும் தனது அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காகவும் நடத்திய பச்சை படுகொலையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இங்கே கொலை செய்யப்பட்ட அனைவருமே தமிழர்களாக இருக்கிறார்கள். அதாவது அங்கே கூலி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை சேர்ந்த, அது குறிப்பாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களை ஒருவேளை இந்த ஆந்திராவினுடைய அதிரடி படையோ வனத்துறையோ கொலை செய்தால் ஆந்திராவுக்குள் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்துவார்கள் அல்லது அதற்காக அரசியல் கட்சிகள் களமிறங்குவார்கள் என்கின்ற காரணத்தினால்தான் தமிழகத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 4000 இந்த தமிழக தொழிலாளர்கள் அங்கே செம்மர கடத்தலின் பெயரினால் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் ஆந்திராவிலே போராடிய பொழுதும் கூட அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. அதற்கு காரணம் தமிழக அரசினுடைய அக்கறையற்ற தன்மைதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு பின்புலமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த கொலை உடனடியாக நடக்கவில்லை. 7 பேர் இதற்கு முன்பு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது தமிழக அரசிலிருந்து எந்த விதமான ஒரு விளக்கங்களை கேட்டு ஆந்திர அரசாங்கத்தில் கடிதம் அனுப்பப்படவில்லை. இப்பொழுது சந்திரபாபு நாயுடு தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காக இந்த தமிழக தொழிலாளர்களை கொலை செய்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம். என்றால் அதற்கான போதுமான அளவிற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. முக்கியமாக இந்த செம்மரங்கள் என்பது சீனாவிற்கும் ஜப்பானிற்கும் ஏற்றுமதி ஆகிறது. இதற்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன என்பதாக சொல்லப்படுகின்றது. இதை அரசுடைமையாக்குவதற்கும் அல்லது சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சியில் இருக்கக்கூடிய கடத்தல்காரர்களுக்கு மட்டுமே இந்த செம்மர கடத்தலில் ஈடுபடுவதற்கான வழியை ஏற்படுத்துவதற்காக இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதிலே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சார்ந்தவர்களை மட்டுமே கைது செய்வதும் அதிலே கூலி தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய தமிழர்களை கொலை செய்வதும் நடக்கிறது. மாறாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த அதிலிருந்து இந்த கடத்தல் ஈடுபடக்கூடியவர்கள் மீதான விசாரணை அல்லது நடவடிக்கை என்பது எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒன்றை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஆக இந்த கோணத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது ஏதோ இயற்கை வளத்தை அளிக்கின்ற காரணத்தினால் ஆந்திர அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை அல்ல.
இது முற்றிலுமாக மறுக்கப்படுகின்ற ஒரு இந்த உண்மை என்பது முற்றிலுமாக புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தமிழக தொழிலாளர்கள் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கடத்தல்காரர்கள் இடையிலே இருக்கக்கூடிய போட்டியின் காரணமாக, அரசியல் அதிகாரத்தின் போட்டியின் காரணமாக இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. அதனால் தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கொலை நிகழ்த்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சார்ந்த எம்எல்ஏ அவர்கள் உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். அந்த மறுப்பு என்பது ஏன் வந்திருக்கிறது? அதன் பின்புலமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளை சார்ந்த இரண்டு பெரு சமூகங்கள் அங்கே மோதிக்கொண்டிருக்கின்றன. இரண்டு பெரிய ஜாதிகள் அங்கே மோதிக்கொண்டிருக்கின்றன. சமூகங்களுக்கு மோதலிலே தமிழர்களை பலியிடுவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே பலியிடப்பட்ட தமிழர்கள் இங்கே திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசியல் பின்புலம் என்பது இல்லாத காரணத்தினால், தமிழக அரசினுடைய அக்கறையற்ற போக்கின் காரணத்தினால் இவர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் பின்புலமாக இந்த தருணத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம். ஆக இந்த கடத்தலிலே பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. மரத்தை அறுப்பது என்பதும், அதற்கு பிறகு மரத்தை அங்கிருந்து வெளியில் கொண்டு வருவது என்பதும், அதை பழுவை தூக்கி கொண்டு வருவது என்பதும், அதற்கு பிறகு வாகனத்தில் ஏற்றி வெளியில் கொண்டு செல்வது, அதற்கு பின்பு நீங்கள் ஏற்றுமதி செய்வது. இதிலே மரத்தை வெட்டுபவர்களை மட்டும்தான் கொலை செய்கிறார்கள். அதிரடிப்படை காட்டிற்குள் சென்று கொலை செய்கிறார்கள் என்றால், இது வாகனத்தில் கடத்தக்கூடியவர்கள் அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை, அவர்கள் கொலை செய்யப்படுவதில்லை. ஏற்றுமதி செய்யக்கூடிய பெரும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய கெங்கிரெட்டி போன்றவர்கள் அல்லது சந்திரபாபு நாயுடுக்கு நெருக்கமானவர்கள் இதிலே கொலை செய்யப்படுவதில்லை. இயற்கை வளத்தை அழிக்கின்ற பணியை அங்க இருக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்கள் செய்வதில்லை. மாறாக இந்த அரசியல் கட்சிகளினுடைய தங்கள் சுயலாபத்திற்காக நடத்தப்படக்கூடிய இந்த பச்சை படுகொலையினுடைய பின்னணியை நாம் வெளியில் கொண்டு வருவது என்பது அவசியமாகிறது. ஏனென்றால் இங்கே 4000 அங்கே தமிழகத்தினுடைய அப்பாவி கூலி தொழிலாளர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இதில் யார் வேண்டுமானாலும் கொலை செய்யப்படலாம். ஏனென்றால் கொலை செய்யப்பட்டதிலே இந்த இறந்து போனவர்களை ஒரு சிறையிலே கூட கொலை செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். கடந்த வருடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேருடைய வயது, கொலை செய்யப்பட்ட அனைவருடைய வயது என்பது 30 வயதுக்கு உட்பட்டது. இவருடைய குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் மிக மோசமானது என்னவென்றால், இதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த புரோக்கர்லாக வேலை செய்து இந்த கூலி தொழிலாளர் கூட்டிச் செல்பவர்கள் கேரளாவிற்கு மரம் அறுக்க கூட்டிச் செல்கிறோம் என்று சொல்லிதான் கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு செல்கிறோம் என்ற அந்த புரிதலின் அடிப்படையிலோ, எந்த மரத்தை வெட்டுகிறோம் என்கின்ற அடிப்படையிலோ இந்த அவர்களை கூலிகளாக கொண்டு செல்வது என்பது நடக்கவில்லை. ஆக ஆந்திராவில் இருக்கக்கூடிய 2 பெரும் கட்சிகளுக்கு அல்லது 3 பெரும் கட்சிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய கடத்தல் போட்டிக்கான, அரசியல் போட்டிக்கான பச்சை படுகொலையாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் ஆதாரப்பூர்வமாக உங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றோம். இதற்காக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றது, இதற்கு பாரபட்சம் அல்லாத ஒரு சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் சந்திரபாபு நாயுடு அரசானது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்துடைய ஆதரவின் மூலமாக, சந்திரபாபு நாயுடுவினுடைய ஆதரவின் மூலமாக இந்த கொலை செய்த குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பாரபட்சமற்ற விசாரணை வெளிப்படையாக நடத்தப்பட வேண்டும். அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்மார்ட்டம் என்பது தமிழக அரசினாலும் மீண்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும். மத்திய அரசாங்கத்தினால் அல்லது இதை விசாரிக்கக்கூடிய அந்த கமிஷனின் மூலமாக அது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிறுவனத்தின் மூலமாக இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த கொலை செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்பாக கொலை செய்யப்பட்ட 7 பேருக்கும் சேர்த்த விசாரணையை நாங்கள் கோருகின்றோம். அந்த 7 பேருக்குடைய குடும்பங்களுக்கும் தமிழக அரசும் ஆந்திர அரசாங்கமும் குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாயை நட்டஈடாக வழங்க வேண்டும். ஏனென்றால் செம்மர கடத்தலினுடைய தொழிலினுடைய அளவு என்பது 1 லட்சம் கோடியாக இருக்கிறது. இந்த 1 லட்சம் கோடிக்காக நடத்தக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கும் அதற்கு எதிர்க்கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய போட்டியிலே தமிழர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த குடும்பங்களுக்கு நட்டஈடு என்பது வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த கொலை நடத்தப்பட்ட இடத்திற்கு தமிழகத்தினுடைய முதல்வர் நேரில் சென்று பார்க்க வேண்டும். இங்கே சென்னையிலே நடந்த கட்டட இடிப்பின் பொழுது, கட்டட தகர்ப்பின் பொழுது ஆந்திராவின் முதல்வர் நேரடியாக இங்கே வந்து பார்த்திருக்கிறார். ஆக தமிழக அரசிற்கு, தமிழக முதல்வருக்கு வாக்களித்த அந்த அப்பாவி ஏழைகளுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய முதல்வர் நேரில் சென்று பார்க்க வேண்டும். அது அவசியமான ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்படியாக உலகத்தை கொந்தளிக்க வைத்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் பொழுது தமிழக முதல்வர் மௌனம் காப்பது என்பது நேர்மையற்றதாக இருக்கும். ஆகவே இவர் நேரடியாக சென்று அதை பார்க்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் இந்த கொலை நடப்பதற்கு முன்பாக ஆந்திராவினுடைய டிஜிபி நாங்கள் சுட்டுக் கொள்வோம் என்று சொன்னதற்காகவும்
ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கக்கூடிய அதே தருணத்திலே இந்த பச்சை படுகொலை செய்த முதல் குற்றவாளியாக நாங்கள் சந்திரபாபு நாயுடுவை தான் நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். சந்திரபாபு நாயுடுனுடைய தொழிற்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. அவரது நிறுவனங்களாக இங்கே ஹெரிட்டேஜ் நிறுவனம் என்பது நேரடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இங்கே பால் வணிகத்திலிருந்து பல்வேறு வணிகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய பொருட்களை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழக அரசும் அந்த நிறுவனத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த நிறுவனத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாளை மே 17 இயக்கம் நடத்துகிறது. தமிழகம் எங்குமே ஆந்திராவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இந்த கொலையில நேரடியான ஈடுபட்ட குற்றவாளியாக நாங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் அவரது நிறுவனத்தினுடைய பொருட்களை புறக்கணிக்க கோரிய போராட்டத்தை நாங்கள் தமிழகம் முழுவதும் மே 17 இயக்கம் முன்னெடுக்க இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் தன்னுடைய சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய சந்திரபாபு நாயுடுவினுடைய வணிகம் என்பது தமிழகத்திலே நீதி கிடைக்கும் வரை முடக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஜனநாயக பூர்வமாக முன்வைக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் இதிலே நாங்கள் ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நம்புகிறவர்கள், வன்முறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆக மக்கள் இந்த அநீதியை உணர்ந்து இந்த சந்திரபாபு நாயுடுனுடைய ஆரோக்கியமற்ற, நேர்மையற்ற, ஜனநாயக அராஜக போக்கை கண்டித்து அந்த வணிக நிறுவனங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். தமிழக அரசினுடைய நடவடிக்கை என்பது போதுமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இல்லை என்கின்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. இப்படியான ஒரு அரசு இருக்கும் பட்சத்திலே அங்கே ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மீனவர்களை சுட்டுக் கொள்வோம் என்று சொல்கிறார். ஆந்திராவினுடைய முதல்வர் சுட்டுக் கொலை செய்கின்றார். ஆக இப்படியான ஒரு சூழல் நடக்கிறது என்றால் தமிழக அரசு வலிமையான தமிழக அரசாக இல்லாமல் போனால் தமிழக ஏழை கூலி தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக கொலை செய்யப்படுவார்கள் என்கின்ற அச்சத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.